ஹாய்டா அருமேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் ஹோப் யூ வெல்டா. ஸோ இன்றைக்கி நம்ம செகண்ட் சான்ஸில் 6 பார்ட் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஸ்டோரியே மறந்துருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் பார்த்துட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் ஜங்குக் செம்மையாக சரக்கு அடிச்சுட்டு வந்திருப்பார். ஏன்னா நம்ம போகும் வந்து தேங்க்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். தேங்குமே அதை அக்செப்ட் பண்ணியிருப்பார். ஸோ இதை பொழுதுக்க முடியாமல் தான் சுகா கூட போய்ட்டு நல்லா குடிச்சிட்டு வந்திருப்பார். வீட்டுக்கு வந்து தேங்கு செம்ம கற்றுன்னு கத்திருப்பார். ஸோ இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்கடா. ஜேகே விடு, ஜேகே விடு, என்னை இப்போ எங்கே ஜேகே கூட்டிகிட்டு போகிற? ஜேகே விடு ஜேகே. என்ன இப்படி பண்ணுற? என்ன இப்போ இப்படி போட்ட? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இங்கே ஒருத்தன் குத்துக்கல்லாட்டம் இருக்கான், உனக்கு அது கண்ணுக்கு தெரியலையா? உனக்கு நான் இருக்கும்போது இன்னொருத்தன் வேணுமா தேயம்? சொல்லுடா சொல்லு, உன்கிட்ட தானே கேட்குறேன். ஜேகே நீ இப்போ நீயா? இல்லை, நானா தாண்டா இருக்கேன், உனக்கு தான் நான் தெரிய மாட்டேன்றேன். என்ன என் லவ் கூடவா உனக்கு தெரியல? என்ன என்னைய பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்கு? பப்பா இங்க பாரு பப்பா, நீ உன்கிட்ட தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன என் மூஞ்ச கூட பார்க்க விருப்பம் இல்லையாடா? பப்பா ஒரே ஒரு வாட்டி பாருடா ப்ளீஸ் பப்பா. பப்பா அது என்னமோ தெரியல ஜேகே, நீ இப்படி கூப்பிடும் போதெல்லாம் பழைய வாழ்க்கைக்கு திருப்பி போயிட மாட்டோமான்னு இருக்கு. சின்ன ஒரு நட்பாசத்தான் எனக்குள்ள. அட் த சேம் டைம் இந்த பொய்யான வார்த்தைக்கு மயங்கிடக்கூடாதுன்னு இருக்கும். உன்கிட்ட தாண்டா பேசிட்டு இருக்கேன். தேவங்க நீ ஏன் அழுவுறா? நீ ஏன்டா அழுவுற? நான் தான் அழணும், நான் மட்டும்தான் அழணும். நான் ஒருத்தன் இங்கே இருக்கேனே உன் கண்ணுக்கு தெரியல. நான் தான் அழணும் தேவம், நான் மட்டும்தான் அழணும். ஏன்டா இப்படி பண்ற? போதும் ஜேகே, போதும், எல்லாமே போதும். நீ நடிச்ச வரைக்கும் போதும். இந்த டைமும் உன்னோட பொய்யான வார்த்தையில மயங்கிருவேணும்னு பயமா இருக்கு. ஒரே ஒரு தடவை தயவு செஞ்சு உண்மையை பேசுறியா? ப்ளீஸ்டா, என்னால முடியல. ஒரு தடவை என்னை கொன்னுட்ட, திருப்பியும் ஏன் என்னை கொன்னுகிட்டே இருக்க? தள்ளி போங்கிட்டு. பப்பா பப்பா பாப்பா போதும், தள்ளு ஜேக்காங்கிட்டு. பப்பா பப்பா போவாதடா. இப்போ நீ கையை விட்டுறியா இல்லை நான் ஏதாவது தள்ளி விட்டு போவா? சத்தியமா என்னை ஏதாவது பண்ணிப்பேன் ஜேக்கே. சரி சரி சரி, நான் விட்டுறேன். போ போ, உனக்கு என்கிட்ட போகணும்ல, போ விடு அப்படின்ட்டு அப்படியே தேவங்க அவன் ஜேகேயை விட்டு போகிறாரு. ஜேகே அதை பார்த்து அப்படியே நீல் டவுன் பண்ணி ரொம்ப அழுகுறாரு. ஏன்டா உனக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குது? என்னை சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் புரியுது தேவம், ஒவ்வொருத்தருக்கும் புரியுது. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன், உன்னை நான் எப்படி பார்க்குறேன், எல்லாமே புரியுது தேவம். ஆனால் உனக்கு மட்டும் ஏன்டா புரிய மாட்டேங்குது? உனக்கு மட்டும் ஏன் எதுவுமே தெரிய மாட்டேனுது? எனக்கு சத்தியமாக தெரியலை. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலை, உன் கூட எப்படி சேர்ந்து வாழ போகிறேன்னு தெரியலை பப்பா. எனக்கானவே நீ மட்டும்தான்டா. உனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடிப்பாக தெரியுது? என்னால் முடியலை தேயம், என்னால் சத்தியமாக முடியலை பாப்பா. ப்ளீஸ்டா, என்னால் முடியலடா. ஆசையாக இருக்குடா, இதெல்லாம் உண்மையாக இருந்துடக்கூடாதா? என் அழுவுறதுல வர ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் எனக்கான உண்மையான கண்ணீராக இருந்துடக்கூடாதான்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஜங்குக்கா. இந்த முறை யாருக்கிட்ட என்ன பெட்டு கட்டினியோ என் வாழ்க்கையை இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்க. ஏன்டா ஏன் அப்படின்ட்டு தேங்குமே அழுவுறாரு. தேங்குமே சொல்ல முடியாத ஒரு வழி, நம்பவே முடியாத அளவுக்கு ஜங்குக்கு ஏதோ பண்ணின ஒரு வழி. 2 பேரும் பக்கத்து ரொம்ப உட்காந்துட்டு டவுன் பண்ணி அழுகுறாங்க. 2 பேருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஜேகேக்கு ஏன்டா நீ ஒரு டைம் நம்ப மாட்டேன்ற? எல்லாரோட லைஃப்லையும் எல்லாத்துக்கும் செகண்ட் சான்ஸ்னு ஒன்று கிடைக்கும் பப்பா. ஏன் பப்பா எனக்கு மட்டும் அதை தர மாட்டேன்ற? நான் என்ன பப்பா அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனா? நம்பவே மாட்டேன்ற. ஒரே ஒரு டைம் அந்த செகண்ட் சான்ஸை மட்டும் தாயேண்டா ப்ளீஸ் பப்பா. 2 பேருக்கும் என்ன பண்ணுறேனே தெரியல. 2 பேரும் அப்படியே அழுதுகிட்டே தூங்கிடுறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா ஜங்குங் அப்படியே நல்லா தூங்கிட்டு ஒரு 10 o'clock போல் எழும்புறாரு.
என்ன சரக்கடா வாங்கி கொடுத்த போலீஸ்கார நாயே. ஐயோ எனக்கு என்ன அலப்பறை பண்ணேன்னு தெரியலையே. இவனால இன்னைக்கு என்னென்ன வீட்டுல போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு ஜங்குக்கு அப்படியே ஃப்ரெஷ் ஆக போறாரு. ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கீழே போகிறாரு. பார்த்தா தேங்க ஆல்ரெடி ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு ஹாலில் அப்படியே காலுக்கு மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு. ஐயோ பேபி பேபி அது வந்து நைட்டு அந்த டேபிளில் காஃபி இருக்குது எடுத்து குடி. காஃபியா? என்ன? ஒன்றும் இல்லை பேபி, இருந்தால் குடிக்க போகிறேன். என்ன எப்பயும் சரக்கு அடிச்சுட்டு வந்தால் என்னைய போட்டு அடிப்பானே, இன்னைக்கு காஃபியெல்லாம் ஊற்றி கொடுக்குறான். நல்லதுக்கு இல்லையே, பெருசாக ஏதோ வச்சுருக்கானோ அப்படின்ட்டு ஜேகே யோசிச்சுட்டே போயிட்டு தேங் காஃபி டேபிளில் வச்சுருக்காரு. அதை எடுத்து குடிக்கிறாரு. அப்போ தேங் பின்னிக்கே வந்து இந்தா. என்ன நானா இன்னைக்கா? ஆமாம், நேற்று பண்ண அலப்புற நினைவு இருக்குல்ல, இல்லைன்னு போய் சொல்லாத. அதுக்கு தண்டனை இதுதான், இன்னைக்கு ஃபுல்லாக இதை பண்ணி முடிக்கிற அப்படின்ட்டு ப்ரூம்ஸ்டிக்கை கொடுக்குறாரு. பார்த்தா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாப் பண்ண சொல்கிறாரு தேவன். ஜேகே பாவமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு குழந்த மாதிரி பார்க்குறாரு. இந்த நடிப்பெல்லாம் இங்கே வேணாம், நான் ஆஃபீஸ் போகிறேன், எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இருக்க, அவ்வளோதான். வெளியில் எங்கேயாச்சும் போகிறான்னு பார்த்தேன், போக மாட்டேன் அது அப்படின்ட்டு மிரட்டி விட்டுட்டு தேவன் போகிறாரு. அடப்பாவி, ஒரு ஆஃபீஸில் சிஇஓவை இப்படி தொடக்க விட்டுட்டியேடா. கட்டணம் தான் கட்டணம், கல்யாணம் வந்து எப்படி மாட்டியிருக்க பார்த்தியா ஜங்குகா அப்படின்ட்டு அவர் அப்படியே க்ளீன் பண்ண போகிறாரு. ஸோ அப்படியே தேவன் வெளியில் போகிறத பார்த்ததும் அடுத்த நிமிஷம் யாருக்கோ கால் பண்ணுறாரு. டேய் மாமா. யாரு? டேய் நான் தான்டா உன் மச்சான் பேசுகிறேன். உன் தம்பி நீ வேலை வாங்குறான்டா. நீ நைட்டு என்ன பண்ண? அது மச்சான், அது வந்து அவன் மூட்டு பண்ணுடா. என்ன? டே உன் மச்சான் பாவம் இல்லை. இல்லை, நீ பண்ணதுக்கு அவன் கரெக்டாக தான் ஏதாவது பண்ணியிருப்பான், பண்ணு. ஐயோ ஓபி, ஏதாவது பண்ணுடா. என்னடா பண்ண சொல்கிற? மூடிட்டு அவன் சொன்னதை பண்ணு. இல்லையா அவன்கிட்ட அதை வாங்கி சாவு. காலனே உயிரை வாங்க, அதெல்லாம் தூங்க போகிறேன்டா. டே மச்சான், நீ எல்லாம் ஒரு நண்பனாடா. சத்தியமாக இல்லைடா, சத்தியமாக உன் ஃப்ரெண்ட் இல்லை. தயவு செஞ்சு காலை கட் பண்ணு ஜேகே. ஓபி 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 வச்சுட்டான். ஒரு காலத்தில் நானா எப்படி இருந்தேன் அப்படின்ட்டு அப்படியே ஜேகே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாரு. பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய காலேஜ், நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ்க்கு போயிட்டுருக்காங்க. ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஸோ அப்போது ஒரு மாதம் ஒரு பிளாக் கலர் பைக்கில் பிளாக் கலர் பூட்ஸ், பிளாக் கலர் பேண்ட் அண்ட் பிளாக் கலர் டிஷர்ட் இன்சர்ட் பண்ணி பிளாக் கலர் லெதர் ஜாக்கெட் போட்டு பைக் க்ளவுஸ் போட்டு சன்கிளாஸ் போட்டு செம்ம மாசாக ஒரு பர்சன் வராரு. அப்படியே பார்க்கிங் ஏரியாவில் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு கையில் ஹேக்கி அப்படியே சுற்றிட்டு வராரு. அவர் இறங்கினதும் காலேஜே அப்படியே பேனை பார்க்குது. எல்லோரும் வாய்க்குலையும் அப்படியே ஈட் போயிட்டு வந்துடும் போல அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக செம்மையாக இருக்கார். ஸோ அப்படியே எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும்போது, ஹாய்டா மச்சான், என்ன இந்த பக்கம் இன்னும் கிளாஸ்க்கு போகலையா? நம்ம இன்னைக்கிடா கிளாஸ்க்கு போயிருக்கோம் அப்படின்ட்டு அவரோட ஃப்ரெண்ட் பக்கத்தில் போய்ட்டு உட்கார்றாரு. அப்புறம் காய் எப்படி போகுது, என்ன எப்படி போகுது, லைஃப்பெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டேன்டா. தெரியுது, இருதோ போகுது, உன் கூட சேர்ந்தா எப்படி போகும்? ஓகே விடு, காலையே இந்த புகழ்ச்சி பிடிக்காது எனக்கு அப்படின்னு அந்த பர்சன் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கேர்ள் வராங்க. ஹே டேடி வாட்ஸ்அப் அப்படின்ட்டு ஒரு கேர்ள் வந்து ஜேகேட லேப்பில் உட்காருவா. உட்காந்து அப்படியே சுற்றி இருக்க எல்லாத்தையும் அப்படின்னு ஒரு ஸ்மிக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பர்சனை கிஸ் பண்ணுவா. அந்த பர்சனும் வாட்ஸ்அப் பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் பேக் கிஸ் பண்ணுவார். டேய் போதும்டா, எல்லாரும் பார்க்குறானுங்கடா. டேய் ஜேகே விட்டுடா. அப்படி சீனி இறங்கி உட்காருடி. எல்லாரும் பார்க்கணுன்னு தானே பண்ணினது, என்ன அப்படியாடி? டே போதும் இறங்கு. சரி 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 அப்படின்ட்டு ஜெனி இறங்கி உட்கார்றா. இங்கே நான் ஷோவாக காட்டுது, எல்லாம் கிளாஸ்க்கு போ அப்படின்ட்டு ஜேகே அடித்து துரத்தி விடுறாரு. ஸோ எல்லோரும் அப்படியே கிளாஸ்க்கு போயிடுறாங்க. சரி வாடா எங்கேயாச்சும் போவோம். ஆமாம் இன்னைக்கு எங்கே டியூட்ஸ் போகிறது அப்படின்ட்டு ஜேகே கேட்குறாரு. அப்போ காய்
மச்சான் கிளாஸ்க்கு போயிட்டு மிச்ச நாள் மச்சான் நம்ம இல்லாமல் எல்லாம் நல்லா இருக்கானுங்க போல போயிட்டு வாயேன் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு காய் சொல்கிறாரு. ஆமாம் டியூட் நீ சொல்கிறது கரெக்ட் தான் வா போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு காய் ஜெனி ஜேகே 3 பேருமே கிளாஸ்க்கு போகிறாங்க. அங்கே கிளாஸ் நடந்துட்டுருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார் உள்ள வரலாங்களா? வாங்கடா வாங்க இப்போ தான் வழி தெரிஞ்சிச்சோ? ஆமாம் சார் கொஞ்சம் 2-3 நாளாக லாஸ்ட் ஆகிட்டோம். இப்போ தான் வழி தெரிஞ்சிச்சு அதான் வந்தோம். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உங்கள் அப்பா ஸ்பான்சருங்கிறனால நீ என்ன வேணாலும் பண்ணுவேண்ணா. அதான் தெரியுதுல்ல சார் கண்டுக்காமல் விடுறது. சி என்னமோ பண்ணித்தோல அப்படின்னு ப்ரொஃபஸர் திட்டிட்டு விட்டுறாரு. ஸோ 3 பேரும் கிளாஸ்க்குள்ள அப்படியே போகிறாங்க. அப்போ செகண்ட் பெஞ்சில் ஹாய் சுகா குட் மார்னிங். குட் மார்னிங் ஜேகே. வாயேன் வந்து பேங்க் பெஞ்சில் உட்காரு. இல்லை தேவையில்ல நீ வேணா இங்கே வந்து உட்காரு. வா மச்சான் கையெடு. தேவையில்லன்னு சொன்னேன். என்ன தான் உனக்கு பிரச்சனையோ எப்போ பார்த்தாலும் மூஞ்சி தூக்கிட்டுது திடீர்னு நல்லா வந்து சிரித்து பேசு எனக்குன்னா தெரியலடா அப்படின்ட்டு ஜேகே போகிறாரு. இப்போ நான் கண்டா மட்டும் இவன் எப்படி தான் இப்படி பேசுகிறானோ அப்படின்ட்டு பின்னுக்கு ஒரு வாய்ஸ். ஸோ அப்படியே 3 பேரும் பின்னுக்கு போயிட்டு பேக் பெஞ்சில் உட்கார போகிறாரு. அப்போ செகண்ட் பெஞ்சில் யாரையோ பார்த்துட்டு ஆய் மச்சான் சுகா என்ன பண்ணுற? அத்தா எப்படி தெரியுது? சரி சரி வா அப்படியே உட்காருவோம். கேட்கல என்ன? ஐயோ சாரி மச்சான் மறந்துட்டேன். சரி நீ அப்புறம் வா எதுனா கூப்பிடு ஒன்றும் தேவையில்ல போயிட்டு அரட்டாடி அதுக்கு தானே வந்த. கண்டுபிடிச்சிட்டேன். சரி மச்சான் நீ எப்பயும் போல கிளாஸை கவனி நான் போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே ஜேகே போகிறாரு. சுகாவுக்கு ஜெனியையும் காயும் பிடிக்காது. ஸோ ஜேகே கூட அவங்க இருக்கும்போது பெருசாக பேச மாட்டார். அதே மாதிரி தான் காய்க்கும் ஜெனிக்கும் சுகாவை பிடிக்காது. 2 பேருக்கும் எப்படியுமே மோதிட்டு தான் இருக்கும். இது ஜேகேக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க இருக்க டைம் இவர்கிட்ட கூட இருக்க மாட்டாங்க, இவங்க இருக்க டைம் அவங்க இருக்க மாட்டாங்க. அப்படி தான் போகும். ஸோ அப்படியே இப்போ பெண்ணுக்கு போயிட்டு உட்கார்றாரு. டேய் ஜேகே புக் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தியா? ஐயோ சார் மறந்துட்டேனே. காலேஜ்க்கு வாரோங்கிற நினைவு இருக்கா? அது சரி இருந்தால் எடுத்துகிட்டு வரலாம்ல. ஏதாச்சும் ஒரு புக்காச்சு. சார் பாரமாக இருந்துச்சு சார். திருந்திடுவீங்கடா. சி என்னவோ பண்ணித்தால அப்படின்ட்டு திருப்பியும் ப்ரொஃபஸர் கத்திட்டு அவர் பாட்டுக்கு கிளாஸ் நடத்த ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்படியே கிளாஸ் போயிட்டு பெல் அடிக்குது. என்னடி இவ்வளோ நேரம் இங்கேயே உட்காந்துட்டோம் வா எங்கேயாச்சும் போவோம் அப்படின்ட்டு அப்படியே பெல் அடிச்சு தான் எல்லாம் கிளம்புறாங்க. சுகா இதை பார்த்துட்டு ஐயோ திருந்தாது. ஐயோ நம்ம மூச்சு நமக்காக வெயிட் பண்ணுவானே நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அப்படியே சுகா ஒரு இடத்துக்கு கிளம்புறாரு. இந்த சைட் ஜேகே காய் ஜெனி 2 பேரையும் போக சொல்லிட்டு இருங்கடா வாரேன் அப்படின்ட்டு எங்கேயோ போகிறாரு. ஜெனியும் காயும் அப்படியே பேசிட்டு போகிறாங்க. அப்போ காய் கொஞ்சம் தூரம் போயிடுறாரு. தென் ஜெனியோட ஹேண்டை யாரோ ஹோல்ட் பண்ணி யாருமே இல்லாத கிளாஸ் ரூம் சடனாக இழுக்கிறாங்க. யாரு? டேட் டாடி டாடி என்ன பண்ற? ஷட் அப் ஐ நீட் யூ பேபி கேர்ள் அப்படின்ட்டு அப்படியே ஜேகே ஜெனியா டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரிலி ஈட் பண்ணுறாரு. அவ்வளோ டீப்பான ஒரு கேஸ். மோர் தென் 5 மினிட்ஸ்க்கு மேலே ஜெனியால் சுத்தமாக முடியலை. ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஜேகே ஜேகே அப்படின்ட்டு அப்படியே ஷோல்டரை டேப் பண்ணுறா. ஸோ அதுக்கு பிறகு தான் ஜேகே விட்றாரு. காலையிலேருந்து காஞ்சி போய் கிடக்குறான்டி. நீ என்னென்ன தட்டி விடுற? ஒரு 5 நிமிஷம் உன்னால் முடியலையா? டேய் மூச்சு எடுக்க முடியலடா செத்துருப்பேன்டா. போடி என்கிட்ட மூடே ஸ்பாயில் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே போயிட்டு டேபிளில் உட்காடுறாரு. அப்போது ஜெனி ஜேகே பின்னாடியே போயிட்டு டாடி கமோனியா அங்கே விட்டு இங்கே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு அப்படியே ஸ்மிக் பண்ணிட்டு ஜேகேட பெல்ட்டில் ஹேண்டை வைக்கிறா. என்னடா பண்ணுறீங்க அப்படின்ட்டு காய் சடனாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராரு. எங்கே பண்ண விட்டா தானே நாதாரி நடுவில் வந்த மாதிரி கரெக்டாக வந்துடுவோடா நீனு அப்படின்ட்டு ஜேகே அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே போகிறாரு. ஒன்றும் இல்லை வந்து தலை அப்படின்ட்டு 3 பேரும் போகிறாங்க. இங்கே காய் அப்படியே ஜென்னியை பார்த்து முறைக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க அப்படி பார்க்குற தெரியுது அப்படின்ட்டு காய் முறைச்சிட்டே முன்னுக்கு போகிறாரு. ஸோ 3 பேரும் அப்படியே கேன்டீன் போகிறாங்க. இந்த சைட் பார்த்தா சுகா வந்து நம்ம ஜிமின்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஒரு கஃபேல. அப்போ 2 டேபிள் தள்ளி 4 கேர்ள்ஸ் உட்காந்து சுகாவே பார்த்துட்ருக்கானுங்க. செம்மையாக இருக்கான்ல அங்கே போரடி அவன்ட சீக்ஸு ஐஸாக பாருடி எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்ல. பேசாமல் போயிட்டு பேசுவோமா?
சும்மா ரெடி ஏதாச்சும் சொல்லிட போகிறான். அவனை பார்த்தா பிஎஃப் இருக்க மாதிரியும் தெரியலையே. வாங்கடி போய் பேசுவான். எதுக்கு தொடப்ப கட்டையால் வாங்கிட்டு வருவா. சும்மா இருங்கடி. சரி அப்போ வீச்சட் ஐடி சரி வாங்கிட்டு வரலாம். வாங்கடி. இரு நான் வாங்குறேன். எதுக்கு? நீ போயிட்டு வாங்கிட்டு நீ மட்டும் வச்சுக்கவா? என்னாடி இப்படி சொல்கிற? வேற எப்படி சொல்ல? இரு நம்ம 4 பேருமே போவோம். போயிட்டு கேட்போம். ஃபஸ்ட்டு சிங்கிளாக கமிட்டடானு கேட்போம். அப்புறம் வீச்சட் ஐடி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு 4 வருஷம் அப்படியே வலிச்சுக்கிட்டு சுகாவை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ஒரு பர்சன் சடனாக வந்து சுகாவோட சீக்ஸ்லேயே அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறாங்க. சுகா அவ்வளோ கோவத்தோடு திரும்பி பார்க்குறாரு. அந்த பர்சனை பார்த்து தான் அவ்வளோ பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போ அங்கே இருந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஓடி வந்து, ஹேய் மேன், நீ எப்படி அவரை கிஸ் பண்ணலாம்? சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தா நீ வந்து கிஸ் பண்ணிடுவியா? அப்படின்ட்டு கோவமாக கேட்குது ஒரு கேர்ள். அப்போ அப்படியே அந்த பர்சன் சுகாவை பார்க்குறாரு. ஐயையோ, நல்லா மைதா மாவில் குழப்படிச்ச முழு பூசணிங்க மாதிரி இருந்துக்கிட்டு என் வாழ்க்கையில் விளையாடுறாளுகளே. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் ரொம்ப இன்னசென்ட், நீ பார்த்த அப்படின்ட்டு அப்படியே சுகா மனசுக்கெல்லாம் நினச்சிக்கிட்டு, இல்லைங்க அப்படின்ட்டு கையை நீட்டுறாரு. நீங்கள் சும்மா இருங்க, ஏங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு கேர்ள் அப்படியே குழஞ்சிக்கிட்டே சுகாட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறா. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த அந்த பர்சன் பல்லீர்னு சுகாட கணத்துலேயே ஒன்று விடுறாரு. ஏய் ஏன்டா என்னைய அடிச்ச? ஆமாம், யாருன்னு கேட்குறாங்கல்ல சொல்லு. அப்படியே ஹேண்டை பிடிக்க விட்டுட்டு சும்மா நிற்கிற கல் மாதிரி. ஐயையோ சரி, இன்னைக்கு முருங்கை மேலே வேதாளம் ஏறிடுச்சிடோய் அப்படின்ட்டு சுகா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, ஏம்மா அந்த அப்பனே கையை விடுமா, சும்மா கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு, மா இங்கே நிற்கிறான் பாரு, இவ்வளோ கோவப்பட்டும் க்யூட்டாக நிற்கிறான் பாரு என் மோச்சு, இவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட், சும்மா தள்ளி போவாம்மா வந்து நெறிஞ்சு குழஞ்சிக்கிட்டு சிக்காருமோ அப்படின்ட்டு சுகா திட்டி விடுறாரு. நான் உன் பாய் ஃப்ரெண்டா? நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டேன் போடா அப்படின்ட்டு சுகாக்கிட்ட ஜிமின் க்யூட்டாக சொல்லிட்டு போயிட்டு டேபிளில் உட்காந்துக்கிறாரு. சரி, இன்னைக்கு என்ன நடக்க காத்திருக்கோ? அடியே எனக்குன்னே வருவீங்களாடி வெண்ணையலா, போய் தலையடி அந்த சைடு அப்படின்ட்டு சுகா திட்டிட்டு ஜிமின் கிட்ட போயிட்டு நீல் டவுன் பண்ணி உட்கார்றாரு. நான் என்னடா பண்ணேன்? நான் சிவனேன்னு தானேடா இருந்தேன். ஆமாம், நீ எதுவும் பண்ணாம தான் அவளை அப்படியோ ஒன்று இழிச்சிக்கிட்டு வலிஞ்சிக்கிட்டு பார்த்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காளுகளோ? ஓஹோ, அது அப்படியோ? என் மோச்சிக்கு என் மேலே பொசசிவ்னஸோ? அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்லைப்பா. ஓ தெரியுதுடா தெரியுது. இங்கே பாரு மோச்சி, என் செல்லம் இல்லை, இங்கே பாருடா. பார்க்க முடியாது போடா. அப்போ பார்க்க மாட்டேன்னா அப்படின்ட்டு அப்படியே சுகா ஜிமின்ட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி ஜிமின் உட்காந்துருந்த இடத்துல அப்படியே சுகா போயிட்டு உட்கார்றாரு. அப்படியே உட்காந்து ஜிமின் அப்படியே ரொட்டேட் பண்ணி சுகாட லேப்பில் உட்கார வைக்கிறாரு. ஏய் என்னடா பண்ணுற? எல்லாரும் பார்க்குறாங்க சுகா விட்டு சுகா, எல்லாரும் பார்க்குறாங்க. ஓஹோ, அப்போ நீங்கள் கிஸ் பண்ணும்போது யாரும் தெரியலையா சார்? அது வந்து சொல்லு. அது அப்புறம் என்ன, என் பிஎஃப் எல்லாம் வளைஞ்சு இழுச்சு சைட் அடிச்சிட்டு இருக்காளுங்க. நீ என்னோட்டு அதை எப்படி நான் விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியும்? அச்சோ, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா நீ இப்படி கோவப்படும் போது. ஜிமின் லிப்ஸில் அப்படியே பிக் பண்ணுறாரு. அவ்வளோதான், நம்ம ஜிமின் ஃப்ளாட் ஆகிட்டாரு. சீக்ஸ் எல்லாம் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. அச்சோ ஜிமின், என் ஜிமின் குட்டி ஷையாகிறானோ அப்படின்ட்டு அப்படியே சுகா ஹக் பண்ணிக்கிறாரு. சுகா விட்டு சுகா, எல்லாரும் பார்க்குறாங்க சுகா. விட முடியாது, நீ ஏன் பொண்டாட்டிடா, நான் என்ன விடணும் அப்படின்ட்டு அப்படியே சுகா ஹக் பண்ணிக்கிறாரு. இங்கே பாரு பாப்பா, இங்கே பாரு மச்சி, நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். என்னைக்குமே உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். கண்டவளுக என்னை பார்த்து பல் அடிக்கிறாளுங்க, கண்டவளுக என்னை சைட் அடிக்கிறாளுங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் மோச்சி பாப்பா என் கூட பேசுதா, என்னைய சைட் அடிக்குதா, என்கிட்ட இருக்கா, எனக்கு அது போதும். நான் என்றைக்குமே உன்னை விட்டு போக மாட்டேன். ஓகேவா? எனக்கு அது தெரியும். தெரிஞ்சும் அவ்வளோ பார்க்குறாளுங்க, முள்ளுக்குள்ளே எரியுதுல்ல. அச்சோ என் குழந்த, எங்கேயும் போக மாட்டேன்டா. ஓகேவா? லவ் யூ டூ. அது சிரிச்சுட்டே சொன்னேன். என்ன லவ் யூ. அது சரி வா, என்ன சாப்பிடலாம் அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அதுடா, ஸோ காலேஜ் எல்லாம் விட்டு தேமின் 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜிமின் தான் டேங்கிட்ட, அவன் எனக்கு எவ்வளோ அழகாக என்னை கேப் பண்ணிக்கிட்டான் தெரியுமா? அவ்வளோ அழகாக பேசினான்டா, அவனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் அவன்கிட்ட சொன்னால் ஓவராக பண்ணுவான். அதுதான் நான் எதுவுமே சொல்கிறது இல்லை. பட் அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
நான் லவ் பண்ண டைம்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு பிரிஞ்சதில்ல. நான் பார்க்கணுன்னா உடனே ஓடி வந்துருவான். கால் பண்ணா உடனே அட்டெண்ட் பண்ணிருவான். மெசேஜ் பண்ணா உடனே ரிப்ளை பண்ணிருவான். எவ்வளோ பிஸியா இருந்தாலும் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் தெரியுமா? அதுதான் எனக்கு அவன்ட்ட ரொம்ப பிடிக்கும். என்ன ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பான்டா என் சுகா. அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். பட் நான் அதெல்லாம் அவன்கிட்ட சொன்னேன்னு வையேன், சார் ரொம்ப ஆடுவாரு. ரொம்ப இது பண்ணுவாரு. அதான் நான் எதுவுமே காட்டிக்க மாட்டேன். அப்பப்போ சின்ன சின்ன சண்டை, சின்ன சின்ன ரொமான்ஸ் நல்லா இருக்கு தெரியுமா? எனக்கு இந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன் ஃப்யூச்சர் அவன் எனக்கு வேணும். அதில் நான் அவ்வளோ 100% ஷுவராக இருக்கேன்டா. அவன் இருந்தால் மட்டும் போதும். அவனை மாதிரி ஒரு லவ்வர் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவன் மாதிரி கிடைப்பான்னு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தேவா. பட் அவன் கிடைச்சதும் என் லைஃப் அவ்வளோ அழகா மாறிடுச்சு தெரியுமா? லைக் ஒரு கார்டன் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் பூத்து குலுங்குனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி என் லைஃப் இருக்குது. என்னை சிரிக்க வச்சுட்டே இருப்பான். என்னை எதுக்குமே சேட் ஆக்க மாட்டான். அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுவான் தெரியுமா? அதே மாதிரி தான் நானும். அவனை நல்லா பார்த்துக்கணும்டா ஃப்யூச்சரில். அவன் ஆசைப்படுறதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். போதும் போதும் போதும். டேய் நீ காலையிலேருந்து சுகா 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 என் பில்லு 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 இதே தாண்டா புராணம் பாடிக்கிட்டு இருக்க. எனக்கே அவங்கள பார்க்கணும் போல இருக்கும்டா. எனக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறியா? உனக்கு பண்ணாமல் நான் யாருக்குடா பண்ண போகிறேன்? உன்னை பற்றி நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லிட்டியா? டேய் மற்றவங்க மாதிரி இல்லைடா என் பில்லு. உன்னை நல்லா புரிஞ்சுப்பான். அப்போ எனக்கு இன்ட்ரோ பண்ணுறியா? சரி. இன்னைக்கு ஈவினிங் கிளப் வாரியா போவோம்? கிளப்புக்கா? நான் வரல ஜிமினா. ஏய் இப்போ தானே நீ ஹயாங்க இன்ட்ரோ பண்ணணுன்னு சொன்ன. உனக்கு ஹயாங்க பார்க்கணுமா வேணாமா? ஹயாங்க இன்ட்ரோ பண்ணுறியா? அப்போ வரேன். ஓகே நைட் 8:30 நம்ம எப்பயும் மீட் பண்ணுற இடத்துக்கு வந்துடுறேன். நானும் கூப்பிட்டு போகிறேன். ஓகே ஜாலி ஜாலி. சரி. ஐயோ என் அவன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் ஹயாங்க பார்க்குறதுக்கு. ஆமாம் நீ இவ்வளோ பில்டப் கொடுக்குற. என் டூ சோல்மேட் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான்னு பார்க்க வேணாமா? அப்புறம் கொஞ்சம் மிரட்ட வேணாம், என் பாய் ஃப்ரெண்ட் நல்லா பார்த்துக்கங்கன்னு சொல்லி. அச்சோ என் கியூட்டு தேவா. சரி சரி நம்ம 8:30க்கு மீட் பண்ணலாம். கவனமாக போ. சரி ஜிமினா அப்படின்ட்டு 2 பேரும் போகிறாங்க. அப்படியே இந்த சைட் ஜேகே ஜெனி காய் 3 பேரும் ஜேகேட ஹவுஸில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ காய், டேய் மச்சான் நீ கண்ணு காட்டினா எல்லாம் லைனில் வந்து நிற்கிறானுங்க, ஆனால் ஒருத்தன் மட்டும் விழமாட்டான்ல அப்படின்ட்டு கேஷுவலாக சொல்கிறாரு. அப்போ ஜேகே சடனாக கன்ஃபியூஸ் ஆன மாதிரி, ஏய் யார்டா அது? என்னைய பார்த்து விழாத ஒருத்தனா? அப்படியாவே இருக்கான்? எந்த ஹேர்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படியே கெத்தா கேட்குறாரு. இப்போ அத்தா மாமா அவன் எவன்டா? மிஸ்டர் கிம் தேயாங். யார் அது? நமக்கு தெரியாத ஒருத்தனா? யாரடா அது? ஏதோ நியூ ஜாயினிங்கா என்ன அப்படின்ட்டு ஜெகே கேட்குறாரு. இப்போ இல்லை மச்சான், அது நம்ம ஜிமின்ட ஃப்ரெண்டு தான், ஆனால் நீ பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு காய் சொல்லவும் ஜெனி வந்து அப்படியே காயை பார்த்து முறைக்கிறா. ஆனால் காய் அதை கண்டுக்கலை. ஏய் என்னடா சொல்கிற? அவன் எனக்கு விழ மாட்டானா? இன்னும் அவ்வளோ பெரிய ஹேர் அவன்? மச்சான் அவன் விழ மாட்டான் மச்சான். நான் விழ வச்சேனா மச்சான் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காத வேணாம். 1 வீக் ஒன்லி 1 வீக் அவன் என்கிட்ட வந்து ஜங்குக் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவான். நான் பெட்டு கட்டுறேன்டா. நான் பெட்டு கட்டி அவனை விழ வைக்கிறேன். பாப்போமா? மச்சான் வேணாம் மச்சான் எதுக்கு? டேய் மூட்டு சொன்னதை செய்டா ஹேரு அப்படின்ட்டு ஜேகே கெத்துக்காக சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போது கொஞ்ச நேரத்தில் அப்போது நீ ஓகேங்கிற? சொன்னது தான். இந்த ஜேகே சொல்கிறத தான் செய்வான். அவனா வந்து லவ் யூ சொல்லுவான். நீ வேணா பாரு. அப்போது இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடு. இன்னைக்கா? என்ன? அதுவா, இன்னைக்கு ஜிமினோட தேவன் கிளப்புக்கு போகிறான்னு கேள்விப்பட்டேன். இன்றைக்கே போய்ட்டு அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற? பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜேகே போகிறாரு. அப்போ இந்த சைட் ஜெனி, ஏய் நீ என்ன நினச்சிட்ருக்கா? வீட்டுக்கு வா, உனக்கு இருக்குது. இன்னும் வேறு எதுவும் பிளான் பண்ணுறியா என்ன? அப்படின்ட்டு ஜெனி கேட்குறா காய்கிட்ட. சொல்லுடா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஏன் எதுவும் ஜேகே வச்சு தேன் கூட இருக்க பிளான் பண்ணுறியா? எப்படி கண்டுபிடிச்ச? எதுவும் லவ் எதுவும் பண்ணுறியா என்ன? அப்படின்ட்டு ஜெனி கோவமாக கேட்குறா. அவ காய், சி அதெல்லாம் இல்லடி, ஜஸ்ட்டு 1 நைட்டுக்கு மட்டும். நானும் எவ்வளவோ சிக்குவான்னு பார்க்குறேன், மாட்டேங்கிறானே. அதுதான் இவனை வச்சு அவனை பிடிக்கலான்னு பார்த்தேன். ஏதோ பண்ணு அப்படின்ட்டு ஜெனி போயிடுறா.
அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் இப்போ நைட் டைம்டா. கிளப்பில் ஜிமினும் தேயாவும் அப்படியே உட்காந்து சுகாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கடா அவங்க இன்னும் காணா, வந்துகிட்ருக்கேனாடா, ஹாய் பேபி அப்படின்ட்டு அவர் சுகா வராரு. இந்தா வந்துட்டான். ஏன்டா இவ்வளோ நேரமாச்சு, கொஞ்சம் டிராஃபிக்டா, சாரி, இட்ஸ் ஓகே சுகாவா அப்படின்ட்டு 3 பேருமே உட்காந்து பேசுவாங்க. சுகா, நான் சொன்னேன்ல, என்னோட சால்மேட், என்னோட உயிர் நண்பன் இவன் தான் தேயாங். தேயாங், இது தான் என் பில்லு சுகா. ஹாய் ஆயாங், ஜிமின் சொன்ன மாதிரியே நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க. ஓ, இதெல்லாம் வேற அவன் சொல்லியிருக்கானா. ஹாய் ஜிம், நீயும் ஜிமின் மாதிரியே க்யூட்டாக இருக்கடா. எப்படி இருக்கா, என்ன பண்ணுற, எல்லாம் ஓகேவா உனக்கு? எல்லாமே ஓகே ஆயாங். ஜிமின் அப்போ சுகா கிட்ட, சுகா நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னுவாயாம். அப்போ தேயாங், ஹயோங், என்கிட்ட எல்லாம் ஜிமின் சொல்லியிருக்கான் தேயாங், நான் உனக்கு அண்ணா மாதிரி, நீ எதுவும் யோசிக்காத, என்னை நீ முழுசாக நம்பலாம் அப்படின்ட்டு தேயாங் அப்படியே காம் பண்ணுறாரு. அப்போ தேயாங்கும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறாரு. தென் 3 பேரும் அப்படியே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஜிமினுக்கு மட்டும் ஓவர் ஆகிடுது. ஸோ பில்லு, வாயேன் டான்ஸ் ஆட போகலாம், நான் உன் கூட டான்ஸ் ஆடி மிச்ச நாள் ஆச்சு, வாயேன் பில்லு ப்ளீஸ் ப்ளீஸ், உன் மொச்சிக்காக வாயேன். தேயாங், நீ இரு, இவன் இப்படியே இருந்தால் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பான், நான் இவன் கூட போயிட்டு வந்துடுறேன். ஒன்றும் இல்லை ஆயாங், நீங்கள் போங்க, நான் இங்கே உட்காந்துருக்கேன். கவனமாக இரு, எதுனா கூப்பிடு அப்படின்ட்டு போய் சுகாவும் ஜிமினும் டான்ஸ் ஆட போயிடுறாங்க. ஸோ அப்படியே தேயாங் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ யாரோ வந்து பக்கத்தில் உட்கார்ற மாதிரி இருக்கும். அப்போ தேயாங் யாருன்னு திரும்பி பார்த்தா காயா இருக்கும். காயா அப்படியே தேயாங்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு, என்ன பேபி கண்டதுமே எழுந்து போக பார்க்குற அப்படின்னுவாரு. அப்போ தேயாங், விட்டானே நான் போகணும் அப்படின்ட்டு அப்படியே எழும்பி போகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பாரு. பட் காயா அவரோட ஒரு ஹேண்டை தேயாங்கோட ஹிப்பில் நல்லா க்ளோஸாக இழுத்து பக்கத்தில் உட்கார வச்சு டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருப்பாரு. என்னடா இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுற, நான் என்னமோ லைஃப் லாங் என் கூட இருன்னு சொன்ன மாதிரில ரொம்ப அழுத்துக்கிற, ஒரே ஒரு நாள் மட்டும் தந்தா என்னவா, உறைஞ்சா போகிற, தாயன் பேபி அப்படின்ட்டு அப்படியே கிஸ் பண்ண வருவார். அப்போ யாரோ ஒரு பர்சன் வந்து காயோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்காங்க, அது ஜேகே, நான் சும்மா தேங் கூட பேசிகிட்டு இருந்தேன் ஜேகே, என்ன பேபி அப்படின்ட்டு தேங்கை பார்த்து சொல்லுவார். அப்போ இது ஜேகேக்கு பிடிக்காம காயை அப்படியே இழுத்து வச்சு ஸ்லாப் பண்ணிடுவார். காயை அப்படியே ஸ்லாப் பண்ணுறதை பார்த்து தேங்க அப்படியே ஜங்குக் பின்னுக்கு போயிட்டு பயந்துட்டு மறைஞ்சிட்டு நிற்பார் குழந்த மாதிரி. அப்போ ஜேகே, இதுக்கு பிறகு இங்கே பார்த்தேன் நடக்கிறதே வேற காய், உனக்கு ஒழுங்கு மரியாதையா போயிரு அப்படின்ட்டு அப்படியே வார்ன் பண்ணி காயை அனுப்பி வச்சிருவாரு. அப்படியே டேர்ன் பண்ணி தேங்க பார்த்தா அப்படியே குழந்த மாதிரி பயந்துட்டு இருப்பாரு. அப்போ தேங்கோட ஷோல்டரில் ஜேகே கையை வைக்க வருவார். அப்போ தேங்க ஒரு ஸ்டெப் பேக் போயிடுவார். ஓகே ஓகே, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், இது இங்கே தனியாக வந்தியா என்ன? இல்லை, அயோங்கும் ஜிமின் கூடயும் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஜேகே அவரையே மறந்து ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருப்பாரு தேங்க. நீங்கள் எங்கே வந்தீங்க, நீங்கள் யார் அப்படின்ட்டு குழந்த மாதிரி கேட்பாரு. பட் ஜேகேக்கு இது எதுவுமே காதில் விழாது. தேங்கோட அந்த பாக்ஸி ஸ்மெல், தேங்கோட அந்த குட்டி கண்ணு அப்படின்னு அணுவாக ரசித்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஹலோ ஹலோ மிஸ்டர், ஆ ஆ ஆ என்ன, யார் நீங்கன்னு கேட்டேன். ஓ, ஐ ஆம் மிஸ்டர் ஜியோன் ஜங்குக். ஓ, நைஸ் டு மீட் யூ. இருக்கட்டும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஜேகே மனசுக்குள்ளேயே, டேய் என்னடா அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போறியா என்ன, இதுக்கு முன்னுக்கு இப்படி எதுவும் ஆனதில்லையே, தென்னா உள்ளுக்கு இருக்கிறது வேற இப்படி துடிக்குது, அட்டங்கு, இவ்வளோ நாள் எப்படி இருந்தியோ அப்படி இரு, பெட்டுக்கு தானே வந்த, மூடிட்டு ஆக்ட் பண்ணிட்டு போகிற வழியா பாரு, ஜேகே கண்ட்ரோல். டேய் மச்சான், இங்கே என்னடா பண்ணுற? சுகா சும்மா வந்தேன்டா. டேய் ஜிமின் செம்மையாக குடிச்சிட்டான்டா, நான் அவனை போய்ட்டு வீட்டில் விட்டுறேன், நீ தேங்க கூட கூப்பிட்டு போயிடுறியா? அயோங், நீ அவனை நம்பி போகலாம், அவன் என் ஃப்ரெண்டு தான், அவன் எதுவும் ஒன்றும் பண்ண மாட்டான், நீ அவன் கூட போ. ஓகே அயோங், சரி நீ தேங்க கொண்டு போய்ட்டு விட்டுரு, நான் ஜிமினை கொண்டு போய்ட்டு விட்டுறேன்டா. சரி மச்சான் பார்த்துப்போ. அப்போ தேக்குக்கு 2 பேரும் கிளப் என்ட்ரன்ஸ் கிட்ட போகும்போது அன்னைக்குல காய் யாருக்கும் தெரியாமல் ஜேகேக்கு பின்னுக்கு வருவான். பின்னுக்கு வந்து லைட்டாக ஸ்மிக் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸ் அப் காட்டிட்டு போவான். ஜேகேயும் ஸ்மிக் பண்ணிவிட்டு தேங்க்யூ ப்ரோ அப்படின்ட்டு போவான்.
இதோட இந்த எபிசோட் முடியுதுடா. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடில் தேக்குக்கோட இன்ட்ரோ பார்த்தோம். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சத்தியமாக தெரியலை. பிகாஸ் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். பிகாஸ் அங்கங்கே தட்டுமாறுது. ஏன்னா நான் வந்து இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணி வந்து டச் விட்டு போச்சு. ஸோ சாரி ஃபார் தட். நான் நெக்ஸ்ட்டில் வந்து நான் பெட்டராக பண்ணுறேன். கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆர்மிஸ். அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கடா. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரண்யா ஆர்மி.